ஹாய் எல்லாரும் வந்துட்டிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து மே 14 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஸ்கீம்லேருந்து ஆரம்பித்து ஒன்றுனா பார்க்கலாம். ஸோ நம்மக்கிட்ட வந்து ஆல்ரெடி இருந்துச்சுல 100 நாள் வேலை திட்டம்னு ஒன்று. ஸோ அதை வந்து இப்போ என்னவா மாற்றிருக்காங்க அப்படின்னா 125 நாள் வேலை திட்டமாக மாற்றிருக்காங்க. ஸோ மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் ஸ்கீமை வந்து இப்போ என்ன ஸ்கீமாக மாற்றிருக்காங்க அப்படின்னா விஷித் பாரத் கேரண்டி ஃபார் ராஜ்கர் அண்ட் அஜ்விகா மிஷன் கிராமினா மாற்றிருக்காங்க. ஸோ இந்த ஆக்ட் 2025 அதில் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதுபடி ஜூலை 1, 2026 ஸோ இந்த திட்டம் வந்து தொடங்குது. இதுபடி ரூரலில் அன்எம்ப்ளாய்டாக இருக்கவங்களுக்கு ஒரு வருஷத்தில் 125 நாள் வந்து ஒர்க் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒர்க்குக்கான சம்பளம் வந்து டைரெக்டாக வந்து அவங்களோட அக்கௌண்ட்டில் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலயமா 15 நாளைக்குள்ளே வந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா இது வந்து எது வரைக்கும் இருக்க போகுது அப்படின்னா 2047 வரைக்கும் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஆல்ரெடி இருந்த வெப்சைட்டையும் வந்து இவங்க வந்து மாற்றிட்டாங்க. nrega.nic.inன்றதை vbgramg.government.in அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஸோ இதுக்கு ஒரு ஆப்பை கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்போட பேர் ஜமன் விஷித் ஆப் அப்படின்னு ஒரு ஆப்பையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ரியல் டைமாக அட்டெண்டன்ஸும் ஜியோ டேக்கிங்கும் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பிரசிடென்ட் திரௌபதி முர்மு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 4 உமன் ரிலேட்டடான வெல்ஃபேர் ஸ்கீமை நியூ டெல்லியில் வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யாரோட ஸ்கீம் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் நியூ டெல்லியோட ஸ்கீம். என்னென்ன ஸ்கீம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஷகத் நாரி, சம்ரித் டெல்லி, ஸோ இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ். ஸோ அதில் என்னெல்லாம் வருது பார்த்தீங்க அப்படின்னா மகிழா சமன் டிரான்ஸ்போர்ட் ஸ்கீம். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்க்கு உமன்ஸுக்கு வந்து சப்சிடி ஸோ அதுக்கப்புறம் நாரி சக்தி ஃபினான்ஷியல் கிராண்ட். ஸோ இது வந்து ப்ராவர்ட்டி லைனுக்கு கீழே உள்ள உமன்ஸ்க்கு வந்து டைரெக்டாக ஒரு மந்த்லி சப்போர்ட் அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபீமேல் உமன்ஸ்க்காண்டி உமன் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் எங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நியூ டெல்லியில். யார் இனாக்ரேட் பண்ணானா பிரசிடென்ட் திரௌபதி. ஸோ அதுக்கப்புறம் நேஷ்னல் அஃபேர்ஸ் பார்த்துலாம். ஸோ லான்ச் ஆஃப் பாரத் மேரிடைம் பூல் இன்சூரன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸுக்கு கீழே இருக்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் தான் லான்ச் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா $1.5 பில்லியன் வந்து சொல்கிறாங்க. இட் வாஸ் பேக்டு பை $1.4 மில்லியன். ஓகேவா? ஸோ இதில் என்ன அப்படின்னா இப்போ போயிட்டுருக்க மேரிடைம் இஷ்யூஸ்னால வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்ட்னால ஒவ்வொரு ஷிப்புக்கும் இது பண்ணியிருப்பாங்க, இன்சூரன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து எதெல்லாம் கவர் பண்ணணும்னா லேட் டிலே இல்லை ட்ராவல் ஏதாவது ஆகும். ஸோ இந்த மாதிரி இதுக்கு இன்சூரன்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து இப்போ ஃபாரின்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்சூரன்ஸ் எல்லாம் பயங்கரமாக ரேட் கூட்டிடுச்சு. ஸோ இதனால இந்தியாவோட எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பாதிக்கப்படக்கூடாதுன்னு இந்தியாவிலேயே இன்சூரன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இந்த பாரத் மேரிடைம் இன்சூரன்ஸ் பூல். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் டிஜிலாக்கர் இன்டகிரேஷன் மைல்ஸ்டோன் இன் 5 states. ஸோ டிஜிலாக்கர், ஸோ இது என்ன அப்படின்னா நேஷ்னல் இ கவர்னன்ஸ் டிவிஷனோடது. ஸோ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஜிலாக்கர் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாமே வந்து லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் அந்த மாதிரியான திங்ஸை வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். எங்கே தேவையோ அப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து எந்தெந்த ஸ்டேட் தான் பயங்கர கமிட்மெண்ட்டோடு இருக்காங்க அப்படின்னா ஒரு 5 ஸ்டேட்டு. யாருன்னு பார்த்தீங்கன்னா குஜராத், கர்நாடகா, கேரளா, நாகாலாந்து அண்ட் ராஜஸ்தான். இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டேட் சர்வீஸை டிஜிட்டல் கூட இன்டகிரேட் பண்ணுறதுக்கு பயங்கரமான வேலை பார்த்துருக்காங்க. ஸோ குஜராத்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 65% ஆஃப் அவங்களோட ஸ்டேட் சர்வீஸை வந்து டிஜிலாக்கரில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஈவன் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் ஃபார் ஃப்ரீ பஸ் டிரான்ஸ்போர்ட், அதாவது பஸ்ஸில் வந்து ஃப்ரீயாக போகணும் ஒரு டிசேபிள் பர்சனாக அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும். ஸோ அதை கொடுக்கறத கூட இந்த டிஜிலாக்கர் கூட வந்து எனேபிள் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அஸ்ஸாமோட கேபினெட் நியூஸ் பற்றின ஒரு நியூஸ் தான். ஸோ அஸ்ஸாமோட அடுத்த சிஎம்மாக யார் வந்திருக்காங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்களோ அவங்க தான் வந்திருக்காங்க. யார் அப்படின்னா ஹிமந்தா பிஸ்வா சர்மா. ஸோ இது அவங்களோட 2nd கான்சிக்யூட்டிவ் டேர்ம். ஓகேவா? ஸோ இவங்க வந்து எப்போ பதவி ஏற்றாங்க அப்படின்னா மே 12 வந்து பதவி ஏற்றிருக்காங்க. ஸோ இவங்க எந்த பார்ட்டியை சேர்ந்தவங்க அப்படின்னா என்டிஏ பார்ட்டியை சேர்ந்தவங்க. ஸோ இவங்க வந்து ஓத்தெடுத்த அன்றைக்கே ஒரு ஸ்கீமே லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா முக்கியமந்திரி நியுத் மொய்னா அப்படின்ற ஒரு ஸ்கீம் தான். ஸோ இது என்ன ஸ்கீம் அப்படின்னா மந்த்லி ஸ்டைஃபன்ஸ் வந்து கொடுக்கணும். யாருக்கு அப்படின்னா 10 lakh கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. எதுக்கு அப்படின்னா
சைல்டு மேரேஜை ப்ரிவெண்ட் பண்ணிட்டு அதே டயத்தில் ஹையர் எஜுகேஷனை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காண்டி இந்த ஸ்கீம் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப் அண்ட் டிஃபென்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ 10th இந்தியன் ஓஷன் டயலாக் வந்து நடந்திருக்கு. ஸோ இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா நியூ டெல்லியில். எப்போ நடந்துச்சு அப்படின்னா May 7 to 8, 2026 தான் நடந்துச்சு. இந்தியா தான் இந்த 10th எடிஷன் ஆஃப் இந்தியன் ஓஷன் டயலாகை வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா 22 இந்தியன் ஓஷன் ட்ரீம் அசோசியேஷனில் இருக்க 23 டெலிகேஷன் கண்ட்ரீஸ்லேருந்து பீப்புள்ஸ் வந்து இங்கே வந்திருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா இந்தியன் ஓஷன் ட்ரீம் அசோசியேஷன். ஸோ அதோட மெம்பர்ஸ் எத்தனை பேர்னா 23. அதில் உள்ள எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. ஸோ இந்த இந்தியன் ஓஷன் டயலாகோட தீம் என்ன அப்படின்னா இந்தியன் ஓஷன் ரீஜியன் டிரான்ஸ்ஃபார்மிங் வேர்ல்ட் அப்படின்றதான் இவங்களோட தீமாக இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அந்த மீட்டிங்கில் என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னா ப்ளூ எக்கனாமி பற்றி, ஸோ அதுக்கப்புறம் நான் ட்ரெடிஷ்னல் த்ரெட்ஸ் லைக் பைரசி பற்றி, ஸோ அதுக்கப்புறம் இல்லீகல் ஃபிஷிங் பற்றி, இதெல்லாம் பற்றி அங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த இந்தியன் ஓஷன் ட்ரீம் அசோசியேஷன், ஸோ இவங்களோட சேர்ஷிப்பை வந்து அடுத்த 2 வருஷத்துக்கு, அதாவது 2025லேருந்து 2027 வரைக்கும் யார் ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியா தான் ஹோல்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம இப்போ வந்து இந்தியன் ஓஷன் டயலாக் வந்து நியூ டெல்லியில் வந்து நடத்தணும். இந்தியா வந்து அதை ஹோஸ்ட் பண்ணிச்சு, ரைட்? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர், ஸோ அவங்க வந்து எங்கே போயிருந்தாங்க, ஜமாய்க்காக போயிருந்தாங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து அங்கே வந்து நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ அப்போ அவர் என்ன பண்ணார்னா 10 பிஷிம் எமர்ஜென்சி மெடிக்கல் யூனிட்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்கக்கூடிய டயத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் அந்த இடத்துக்கு கொண்டு போக முடியாது. சம்டைம்ஸ் அங்கே பாதிக்கப்பட்ட பீப்புளையும் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போக கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த கிட்டு. ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு டென்ட் மாதிரி இருக்கும், அதில் ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் செட்டப் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இது. இந்த மாதிரியான 10 யூனிட்ஸை வந்து இந்தியா வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 3 MOUs வந்து சைன் பண்ணியிருக்கு. ஸோ இது எதுன்னு பேஸ் பண்ணி அப்படின்னா ஹெல்த் கோஆப்ரேஷனில், சோலரைசேஷனில், ப்ராட்காஸ்டிங்கில், ஸோ 3 பேஸ் பண்ண 3 MOUs வந்து அவங்க சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஸோ இந்தியா ஜமைக்கா, ஸோ இவங்களோட 50 years ஆஃப் இந்தியா டிப்ளமேட்டிக் டைஸை வந்து மார்க் பண்ணுற விதமாக ஜெய்சங்கர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 9th ஜாயிண்ட் கமிஷன் மீட்டிங்கையும் வந்து அங்கே வந்து அட்டென்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதை முடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இத்தனை வருஷம் இருந்திருக்கோம், உங்களுக்கு வந்து சின்ன சின்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ்க்கு நாங்கள் வந்து லோன் கூட ஆஃபர் பண்ணுறோன்ற மாதிரி பேசிட்டு வந்திருக்காரு, ரைட்? ஸோ அதுக்கப்புறமா இந்தியா வியட்நாம், ஸோ இவங்களோட என்ஹான்ஸ்டு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் பற்றி வந்து பார்க்க போகிறோம். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வியட்நாம் கூட ஒரு மேரிடைம் கோஆப்ரேஷனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுபடி என்ன அப்படின்னா அண்டர் வாட்டர் டொமைனில் இருக்க ரிசர்ச்சில் வந்து இந்தியா கூட வியட்நாமும் பார்ட்டிசிபேட். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நம்ம கூட சேர்ந்து அன்மேனட் ஏரியல் சிஸ்டம்ஸ்க்கும் அவங்க வந்து கோ ப்ரொடக்ஷன் வந்து பண்ணுவாங்க. யார்? இந்தியாவும் வியட்நாமும் சேர்ந்து. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்க்ரீஸ் இன் போர்ட் கால்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போர்ட் கால்ஸ்னால் என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஷிப் வந்து போகுது அப்படின்னா அது ரொம்ப தூரம் போகணுன்றப்ப இடையில வந்து எங்கேயாவது ஒரு போர்ட்டில் வந்து அவங்க ஸ்டே பண்ணி அவங்களோட மைனர் ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் பார்க்கணும். ஸோ அதுக்கடுத்து அவங்களுக்கு தேவையான ஃபுட்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கே ஏதாவது ஒரு போர்ட் போகணும். ஸோ இந்தியாவுக்குள்ளேயே ஒரு ஷிப் இருக்குன்னா இந்தியாவில் உள்ள எல்லா போர்ட்டையும் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இஃப் இன் கேஸ் ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னா நியர்பை கண்ட்ரீஸில் உள்ளதை அக்சஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கு அவங்க ஆல்ரெடி பெர்மிஷன் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி திங் தான் என்ன அப்படின்னா போர்ட் கால். ஸோ இந்த மாதிரி இந்தியா வந்து வியட்நாம் கூட இருக்க போர்ட் கால்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ஸோ யார்? இந்தியன் நேவி வெசல்ஸ் வந்து யாரோட தான் கேம் ராக் பே வந்து அவங்க வந்து ஓகே இங்கே வந்து நாங்கள் இந்தியன் வெசல்ஸை வந்து லேண்ட் பண்ணிக்கலாம், லைக் இந்த போர்ட்டில் விட்டுக்கலாம், இந்த ஏரியாவில் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பேங்கிங் போகலாம். ஸோ இதில் என்ன அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட்டும் யூஎன் இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட்டும் சேர்ந்து ஒரு திங்கை லான்ச் பண்ணுறாங்க. என்னது அது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரி ஸ்ட்ராட்டஜிக் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரோக்ராம். ஸோ இது எப்போலேருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னா 2026லேருந்து 2033 வரைக்கும் 8 வருஷம். ஸோ இதில் என்ன பில்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா கிளைமேட் ரெசிலியன்ட் மார்க்கெட் ஓரியன்டான ஒரு லைவ்லிஹுட்டை வந்து பில்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது என்ன மாதிரி ஏரியாலாம் ஃபோக்கஸ் பண்ண போகுது அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் வந்து லைக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் வந்து இன்னும் பெட்டர் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து FPOs ஃபார்மர் ப்ரொடக்ஷன் ஆர்கனைசேஷன்ஸை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதுக்கப்புறம் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இவங்க எல்லாத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா $1.2 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க.
ஸோ அதுக்கப்புறம் ஆர்பிஐ வந்து ஒருத்தவங்களோட லைசன்ஸை கேன்சல் பண்ணுறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்க சூரியோதயா கோஆப்ரேட்டிவ் பேங்க். ஸோ இந்த சூரியோதயா கோஆப்ரேட்டிவ் பேங்க் வந்து ஒரு மும்பை பேஸ்டு பேங்க்கு. ஸோ இவங்களோட கம்ப்ளீட் லைசன்ஸை வந்து யார் கேன்சல் பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்பிஐ. ஏன் இப்படி திடீர்னு பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பேங்க் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு கேபிட்டல் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஏர்னிங் ப்ராஸ்பெக்ட் இருக்கணும். ஸோ இவ்வளோ கேபிட்டல் இருக்குப்பா, இவ்வளோ நான் இந்த வருஷத்தில் வருமானம் ஈட்டுவேன் அப்படின்ற ஒரு திங் இருந்தால் தான் அந்த பேங்க்கால் ரன் பண்ண முடியும். ஸோ இந்த சூரியோதயா கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு அதுவுமே இல்லை, கேபிட்டலும் பத்தலை, எப்படி வருமானம் வரும்னா அதுக்கும் ஒழுங்கான ப்ராஸ்பெக்ட் ஒரு ப்ராப்பரான திங் இல்லை. அப்படின்றப்போ ஆர்பிஐ வந்து இல்லைப்பா நீ வந்து இதுக்கு மேலே சரிபட்டு வரமாட்டா அப்படின்னு அவங்களோட லைசன்ஸை வந்து ரிவோக் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒரு மும்பை பேஸ்டு பேங்க். இதோட பேர் வந்து சூரியோதயா கோஆப்ரேட்டிவ் பேங்க். சரி, அப்போ அந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தவங்களோட நிலைமை அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, அதில் எலிஜிபிளாக இருக்கவங்களுக்கெல்லாம் எவ்வளோ வரும் அப்படின்னா 5 lakh வரை வந்து கிடைக்கும். ஸோ இது எதுலேருந்து கிடைக்கும் அப்படின்னா டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் வழியாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது எப்போலேருந்து ஆப்ரேஷனை ஸ்டாப் பண்ண போகிறாங்க அப்படின்னா May 12, 2026 ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் சைபர் கிரைம், இந்தியாவோட சைபர் கிரைம் யார்? த இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் I4C. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஏஐ வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஏஐயோட பேர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா மியூல் ஹண்டர் ஏஐ. ஸோ இது யார் கூட சேர்ந்து இது செய்ய போகிறாங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஹப் கூட ரிசர்வ் பேங்க் இன்னோவேஷன் ஹப் RBIH கூட. ஸோ இந்த சைபர் கிரைம் I4C யார் கீழே வருவாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கூட வருவாங்க. ஸோ I4Cயும் ரிசர்வ் பேங்க் இன்னோவேஷன் ஹப், ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த ஏஐ வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த டூல் என்ன அப்படின்னா மியூல் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கும். ஸோ அது என்ன மியூல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு என்னதான் நம்ம வந்து சைபர் ஃப்ராட் எல்லாமே பார்த்தாலும் ஸோ அவங்க நம்ம கிட்டேருந்து திருடின அமௌண்ட்டை அவங்க ஒரு அக்கௌண்ட்டில் போடணும். ஸோ இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் ஃப்ராட்ஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி அவங்க கலெக்ட் ஆகிற அமௌண்ட்டை ஒரு அக்கௌண்ட்டில் போடணும். ஸோ இந்த மாதிரியான அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு அதை இன்ஆக்டிவேட் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா இந்த மியூல் ஹண்டர் ஏஐயோட வேலை. ஸோ அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா மியூல் அக்கௌண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃப்ராட்ஸ் எல்லாம் குறைக்கணும் அப்படின்றதுக்காண்டி I4C இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டரும் RBIH ரிசர்வ் பேங்க் இன்னோவேஷன் ஹப்பும் சேர்ந்து இந்த ஏஐ வந்து கொண்டு. ஸோ அதுக்கப்புறம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் ஸ்லம்ப். ஸோ இப்போ போயிட்டுருக்க வெஸ்ட் ஏஷியாவோட கான்ஃப்ளிக்னால இந்தியாவோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வும் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. ஸோ எவ்வளோ ட்ராப் ஆயிருக்கு அப்படி சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 5.2%. ஸோ அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அப்படின்னா US டாலர் படி பார்த்தா 691 பில்லியனுக்கு வந்து ட்ராப் ஆயிருக்கு. ஸோ இதனால தான் இந்தியாவில் வந்து எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா கோல்டு வாங்குறத குறைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோல்டுக்கு போடுற இம்போர்ட் டியூட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் நம்ம கோல்டு வாங்குறத குறைக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பேங்க்கில் ஒரு கடன் வாங்கி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை உங்கள்கிட்ட இருக்க ஒரு காசை வச்சு ஒரு 1 lakhக்கு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த 1 lakh நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது திரும்ப சர்க்குலேஷனுக்குள்ளே இருக்கும் பீப்புள்கிட்டயே. ஸோ நீங்கள் 1 lakhல ஒரு 10,000 வந்து ஒரு ரெண்ட் கொடுக்குறீங்கன்னா அந்த ரெண்ட் கொடுக்குற பர்சனுக்கு அந்த காசு போகும். ஸோ இந்த மாதிரி இந்த 1 lakh சர்க்குலேஷனுக்குள்ளே இருக்கும். இதே இது 1 lakh கோல்டாக நீங்கள் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த கோல்டு 1 lakh உங்கள் வீட்டில் அப்படியே தான் இருக்க போகுது. அடுத்தவங்களுக்கு ஒரு தேவை வர்ற வரைக்கும் அது அங்கேயே தான் இருக்க போகுது. ஸோ அது சர்க்குலேஷனில் இல்லாமல் ஒரு இடத்துல ஸ்டாக்னன்ட் ஆகிடுது. இது ஒரு ரீசன். இன்னொன்று என்னென்னா நம்ம யூஸ் பண்ணுறதுல நம்ம வாங்குறதுல எல்லாமே வந்து இந்தியாவிலேயே கிடைக்கப்பட்ட கோல்டு கிடையாது. நம்ம கோல்டை இம்போர்ட் தான் பண்ணுறோம். ஸோ இப்படி அதிகபட்சமாக கோல்டு இம்போர்ட் பண்ண இந்தியாவோட ருப்பீஸ் வந்து கிராஷ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த ருப்பீஸ் கிராஷை வந்து US டாலருக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறத குறைச்சா தான் வந்து இந்தியா இன்னும் பெட்டர் ஆக முடியுன்றதுக்காண்டி இப்போதைக்கு கோல்டு வாங்காதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் யாரு காரணம்? US டாலர் 691 பில்லியனாக வந்து நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் வந்து ஸ்லம்ப் ஆனது, குறைஞ்சது தான் காரணம். ஓகேவா? ஸோ அடுத்து போலாமா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா SBI MUFG ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். ஸோ என்ன அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் ஜப்பானோட MUFG பேங்க்கும் சேர்ந்து ஒரு MOU சைன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கிராஸ் பார்டர் கேபிட்டல் ஃப்ளோ. ஓகேவா? அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு கேபிட்டல் மூவ் ஆகுது. ஸோ இவங்க 2 பேரும் எதுக்கு MOU சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா
ஸோ ஜாப்பனீஸ் கம்பெனிஸ் வந்து இந்தியாவோட மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ்ல வந்து ஜாயின் பண்ணணும், என்கேஜ் ஆகணுன்றதுக்காண்டி இந்த எம்ஓயு. ஸோ அந்த மாதிரியான திங்ஸ்க்கு வந்து இந்த 2 பேங்க்கோட எம்ஓயு படி அவங்க வந்து இங்கே மணி வந்து ஃபண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 4 ரகமாக கிரெடிட் கார்டு இறக்கியிருக்காங்கங்க. ஸோ இவங்க தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி கிரெடிட் கார்டை வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன கார்டு அப்படின்னா 4 கிரெடிட் கார்டு. ஸோ இந்த 4 கிரெடிட் கார்டுமே ஃபியூச்சர் பேஸ் பண்ணி வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஏயு ரிவார்ட்ஸ் போர்ட்டல் வழியாக வந்து ஃப்ளைட்ஸ் எல்லாம் புக் பண்ணால் அவங்க வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் எல்லாம் தராங்க. ஓகேவா? சரி, இந்த 4 பேர் என்னென்னு பார்த்துலாமா? ஃபஸ்ட்டு ஆனந்தா அப்படின்னு ஒரு கிரெடிட் கார்டு. ஸோ இது வந்து ப்ரீமியம் ட்ராவல். ஸோ அப்புறம் லக்ஷயா, இது வந்து ஜென்சி அண்ட் மிட் கேரியர். அதுக்கப்புறம் தேஜஸ், இது வந்து யங் சேலரி. அதுக்கப்புறம் பிரதாமா, இது வந்து நியூ டு கிரெடிட். ஸோ இந்த மாதிரி 4 சர்வீஸ் பேஸ்டான ஃபியூச்சர்ஸில் வந்து அவங்க வந்து 4 கிரெடிட் கார்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. யார்? ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஸோ அதுக்கப்புறம் சிஐஐ கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரியோட பிரசிடெண்ட்டை எலெக்ட் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா ஆர் ராம் முகுந்தன். ஸோ இவர் யார் அப்படின்னா எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் டாடா கெமிக்கல்ஸ். ஸோ இவரை இப்போ பிரசிடென்ட் ஃபார் 26 to 27 டேர்மாக அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க, எலெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதே டைமில் யார் அப்படின்னா சுஜித்ரா கே இலா. ஸோ இவங்க யார் அப்படின்னா கோஃபவுண்டர் ஆஃப் பாரத் பயோடெக். ஸோ இவங்க வந்து என்னவா எலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரசிடென்ட் டெசிகேட். ஸோ பிரசிடென்ட் டெசிகேட் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ இருக்கவங்களுக்கு அடுத்து இவங்க தான் வந்து பிரசிடென்ட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி 2 பேரை எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரசிடென்ட் யார் அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் முகுந்தன். ஸோ அவர் யார்? எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் டாடா கெமிக்கல்ஸ். ஸோ பிரசிடென்ட் டெலிகேட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுஜித்ரா கேயிலா. இவங்க வந்து கோஃபவுண்டர் ஆஃப் பாரத் பயோடெக். ஸோ இது 2 பேரும் யாருக்கு? சிஐஐ கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரிக்கு. ஸோ அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்க்கலாம். இந்தியாவோட ஃபஸ்ட்டு CCUS ஃபீல்ட் லேப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது யார் இனாக்ரேட் பண்ணாங்க அப்படின்னா யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் தான் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா CCUS அப்படின்னா என்ன அப்படின்னா கார்பன் கேப்சர் யூட்டிலைசேஷன் ஸ்டோரேஜ் பைலட் ஃபெசிலிட்டி. ஸோ இது எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐஐடி பாம்பேல வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன மாதிரி வரும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு இடத்துல இது ஒரு பிளான்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இது ஒரு மெஷின் மாதிரி. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா சுற்றி இருக்க இடத்துலேருந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து கேப்சர் பண்ணிட்டு அதை என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே கம்ப்ரஸ் பண்ணி ஒரு சின்ன ராக் மாதிரி மாற்றிடும். டீக்கன் பசல்ட் ராக் ஃபார்மேஷனுக்கு வந்து இது கொண்டு வரும். ஓகேவா? ஸோ இது வந்து எதை யூஸ் பண்ணி அப்படின்னா நான் பாட்டபிள் வாட்டரை யூஸ் பண்ணி. ஸோ என்ன பண்ணுது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடெலாம் அப்சர்வ் பண்ணி ஒரு சின்ன பாறை மாதிரி மாற்றி வச்சுக்கிறோம். ஸோ அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை கொண்டு போய் இண்டஸ்ட்ரியல் சால்ஸாவோ இல்லை அப்படின்னா ஸ்டீல் அண்ட் சிமெண்ட் செக்டார்லேயோ யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு டெக்னாலஜி கார்பன் டை ஆக்சைடை வந்து ஸ்குவீஸ் பண்ணி வெளியே எடுக்கணும்னு கொண்டு வந்தது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் ஜிதேந்திர சிங் வந்து 2 AI ட்ரிவன் வெதர் ஃபோர்காஸ்டிங் சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏஐ பேஸ் பண்ணால் வெதரை கணிக்கக்கூடிய 2 சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எதுக்கு கீழே வரும் அப்படின்னா இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு கீழே இவங்க வருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராபபிலிஸ்டிக் ஏஐ மாடல். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா 4 வாரத்துக்கு முன்னாடியே வந்து மான்சூனை வந்து அட்வான்ஸ்டாக வந்து ப்ரிடிக்ட் பண்ணிடும். செகண்ட் வந்து ஒரு பைலட் ப்ராஜெக்டாக உத்தரப்பிரதேசில் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா 1 கிலோமீட்டர் ரேடியஸில் அடுத்த 10 நாளுக்கு வந்து எப்படி வந்து ரெயின்ஃபால் இருக்கும்னு அட்வான்ஸ்டாக சொல்லிடும். ஓகேவா? ஸோ இது வந்து பிளாக் லெவலில் ஒரு சின்ன லெவலில் வந்து ஒரு டிசாஸ்டர், அதாவது சடன் ஹெவி ரெயின்ஃபால் வந்துட போதா இல்லையான்றதை வந்து இது வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணி சொல்லும். ஃபஸ்ட்டு இருக்கிறது 4 வாரத்துக்கு முன்னாடியே மான்சூனை ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இஸ்ரோவோட ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஃபெலோ ஆஃப் அ மெட்டியாரிட்டிக்கல் சொசைட்டி அதில் வந்து எலெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதுனா என்னென்னு பார்த்துக்கலாம். த மெட்டியாரிட்டிக்கல் சொசைட்டி. ஸோ இவங்களில் ஒரு ஃபெலோ மெம்பராக இந்தியாவிலேருந்து ஒருத்தவங்க வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ரேரான மூமெண்ட். ஏன் அப்படின்னா ஸோ இவங்க தான் இந்தியாவிலேருந்து ஃபஸ்ட்டு எலெக்ட் ஆகிருக்க உமன் இந்த சொசைட்டிக்குள்ளே போகிறது. ஸோ அப்படி இந்தியாவில் இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் போயிருக்காங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி மொத்தமே 3 பேர் தாங்க போயிருக்காங்க.
அந்த வரிசையில் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உமனாக இந்த சொசைட்டிக்குள்ளே என்ட்ராறாங்க. ஸோ இவங்களோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஸர் குல்ஜித் கௌர் மர்ஹாஸ். ஓகேவா. ஸோ இவங்க வந்து இஸ்ரோவோட ஃபிசிக்கல் ரிசர்ச் லெபார்ட்டரியில் சயின்டிஸ்டாக இருந்தாங்க. ஸோ இப்போ இவங்க இந்த சொசைட்டிக்குள்ளே போகிறாங்க. ஸோ இதில் போகிறதுக்கு இவங்களோட மேஜரான ரிசர்ச்சாக அவங்க எதனால இவங்க இவங்களோட எந்த ப்ராஜெக்ட்னால உள்ள போகிறாங்க அப்படின்னா ப்ரீ சோலார் கிரைன்ஸ் அண்ட் ஏர்லி எவல்யூஷன் ஆஃப் அ சோலார் சிஸ்டம் யூஸிங் மெட்டீரியாலஜிக்கல் அனாலிசிஸ் அண்ட் அட்வான்ஸ்டு நானோ சிம் டெக்னாலஜி. ஸோ இதை பற்றின இவங்களோட ரிசர்ச் பேப்பரால் தான் இவங்க வந்து இந்த சொசைட்டிக்குள்ளே போகிறாங்க. ஓகேவா. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஒரு பெரிய எம்ஓஇ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியன் ஃபார்மோகோபியோ கமிஷன். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவில் இருக்க ஃபார்மசி ரிலேட்டடான எல்லா திங்ஸையும் இவங்க தான் பார்ப்பாங்க. ஓகேவா. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட் கவுன்சில்ஸ் கூட கொலாபரேட் பண்ணுறாங்க, ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சில்ஸ் கூட. எந்தெந்த ஸ்டேட் பார்த்தீங்க அப்படின்னா பீகார், மகாராஷ்டிரா, மிசோரம். ஸோ இந்த 3 ஸ்டேட் கூட கொலாபரேட் பண்ணி அவங்கவுங்க லெவலில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார்மோகோ விஜிலன்ஸ் ப்ரோக்ராம் ஆஃப் இந்தியா வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன்ஸை வந்து ஸ்டடி பண்ணும். ஸோ இதெல்லாம் அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரே அளவு ட்ரக் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேரஸ்டாமலே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே இது ஒரு ஃபீவர்னா எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு சில ரேரான பர்சன்ஸுக்கு மட்டும் இதனால நம்மளுக்கு கொடுக்குற அதே அளவு தான் அவங்களுக்கும் கொடுப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு சடனாக சிவியரான ரியாக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு அதுவே ஹெவி டோஸாக ஆக்ட் ஆகி அவங்களுக்கு சில பெர்மனண்ட்டான டேமேஜஸை கூட கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ரியாக்ஷனுக்கு பேர் தான் அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன். ஸோ இதில் பற்றின ஸ்டடீஸை ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கூட கொண்டு வரணும்னா இவங்க வந்து இந்தியா ஃபார்மகோபியா கமிஷன் வந்து பீகார், மகாராஷ்டிரா, மிசோரம் மாதிரியான 3 ஸ்டேட்டோட ஃபார்மா கவுன்சில் கூட எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா குளோபல் அவுட் சோர்சிங் டேலண்ட் இண்டெக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது யார் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அண்டர் ஆக்சிஸ் மேனேஜ்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் யார் அப்படின்னா இந்தியா தான். மெயின்டைனிங் டாப் குளோபல் பொசிஷன் இன் அவுட் சோர்சிங் பொட்டன்ஷியல். அப்படின்னா என்ன தெரியுமா, இந்தியாவில் நிறையா மூளை இருக்குன்னு வெளியே உள்ள கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து இந்தியாவிலேருந்து பீப்புளை வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இந்தியா அவங்களுக்கெல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணுது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இந்த ரேங்கிங்க்கான இது எந்த கண்ட்ரிலாம் அவங்கள்ட்ட உள்ள டேலண்டான பீப்புள்ஸை வெளில அனுப்புகிறாங்க அப்படின்றதான். ஸோ இதில் வழக்கம் போல் இந்தியா வந்து டாப் பிளேஸில் இருக்குது. ஸோ புதுசாக யார் அப்படி ஒரு ஹிடன் ஜெம் மாதிரி உள்ளேருந்து வெளில வந்திருக்காங்க அப்படின்னா நம்மளோட நேபாள். அவங்க வந்து 19வது பொசிஷனை பிடிச்சிருக்காங்க. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பிசிசிஐ நமன் அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டர்ஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மேலில் வந்து யார் வந்திருக்காங்க அப்படின்னா சுமன் கில்லும், ஃபீமேலில் வந்து யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்மிருதி மண்டானாவும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த இயரோட பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணுச்சு அப்படின்னா 2025 and 26 இயர்ஸோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளோரசன்ஸ் நைட்டிங்கேல் அவார்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ என்னைக்கு அப்படின்னா May 12. ஸோ May 12 என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் நர்சஸ் டே. ஸோ அதனால தான் இந்த நைட்டிங்கேல் அவார்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ நேஷனல் ஃப்ளோரசன்ஸ் நைட்டிங்கேல் அவார்டு வந்து பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவங்க வந்து 30 நர்சிங் ப்ரொஃபஷனல்ஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்ட்ரானரி வாக்குக்காண்டி அவக்கன் சர்வீசஸ் டுவர்ட்ஸ் ஹெல்த் கேர்க்காண்டி. ஸோ அதுக்கப்புறம் ஒயிட்லே அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியன் சயின்டிஸ்டான பிரவீன் ஷைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த அவார்டுக்கு பேர் என்ன அப்படின்னா இன்னொரு பேர் என்ன அப்படின்னா கிரீன் ஆஸ்கர். ஸோ இது எதுக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்தியாவோட கிரிட்டிக்கலி என்டேஞ்சரில் இருக்க ஒரு உயிரினமான ஒரு பேர்டான இந்தியன் பஸ்டர்டுக்கு தான் அதை அவர் ப்ரொடெக்ட் பண்ண எடுத்த எஃபோர்ட்ஸுக்கு தான் இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மோஸ்ட்லி எங்கே இருக்கும் அப்படின்னா குஜராத்தில் இருக்க தார் டெசர்ட்டில் தான் இருக்கும். ஸோ இந்த பேர்டு ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட நேஷ்னல் பேர்டாக எது இருக்கலாம் அப்படின்னப்போ இந்தியன் பேஸ்டர்டா இல்லை வந்து பீகாக்கா அப்படின்னு ஒரு ஹெவியான டஃப் காம்படிஷன் போயிடுச்சு. ஃபைனலி இந்த இந்தியன் பர்ஸ்டட் அப்படின்ற நேம் வந்து கொஞ்சம் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணால் ஒரு கெட்ட வார்த்தையாக இருக்கும் அப்படின்ற ஒரே காரணத்தினால மட்டும் பீகாக் வந்துருச்சு. ஸோ இது வந்து அந்தளவு இம்பார்ட்டண்டான ஒரு பேர்டு. ஸோ இந்த பேர்டை என்டேஞ்சர்டு அதாவது அழிய போகிற விளிம்பில் இருக்க இந்த பேர்டை காப்பாற்றுறதுக்கு இவர் போட்ட எஃபோர்ட்ஸ்க்காண்டி தான் இவருக்கு வந்து இந்த ஒயிட்லே அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு இன்னொரு பேர் வந்து கிரீன் ஆஸ்கர். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா 12 இயர்ஸ் 12 வயசே ஆன அர்ஜென்டினாவோட ஒரு
செஸ் பிளேயர். அந்த பையனோட பேர், ஸோ அந்த குழந்தையோட பேர் என்ன அப்படின்னா ஃபாஸ்டினோ ஆரோ. ஸோ இவங்கள வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மெஸ்ஸி ஆஃப் செஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிராண்ட் மாஸ்டர் டோர்னமெண்ட்டை வின் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இவங்க தான் வந்து அஃபிஷியலி செகண்ட் யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டராக வந்து சொல்லப்படுறாங்க. ஸோ இந்த கிராண்ட் மாஸ்டர் டோர்னமெண்ட் எங்கே நடந்துச்சு அப்படின்னா யூரோப்பில் நடந்துச்சு. ஸோ அடுத்தது May 12 பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் நர்சஸ் டே. ஸோ இதோட தீம் என்ன அப்படின்னா அவர் நர்சஸ் அவர் ஃபியூச்சர்ஸ் எம்பவர்ட் நர்சஸ் சேவ்ஸ் லைஃப் அப்படின்றது தான். ஸோ அதுக்கப்புறம் May 14. ஸோ May 14 என்ன டே அப்படி பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு ஓரியன்டரிங் டே. ஸோ இதோட தீம் என்ன அப்படின்னா நேவிகேட் யுவர் ஃபியூச்சர். ஸோ அப்புறம் தமிழ்நாடு நியூஸ்க்கு வரலாம். ஸோ இதில் என்ன அப்படின்னா விஓசி போர்ட் இருக்கு இல்லையா, ஸோ தூத்துக்குடியில் இருக்க வஉ சிதம்பரம் போர்ட்டுக்கு வந்து ஐஜிபிசி பிளாட்டினம் ரேட்டிங் வந்து தராங்க. எதுக்காண்டி அப்படின்னா அதோட க்ரீன் பில்டிங் இனிஷியேட்டிவ் காண்டி. ஸோ இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு போர்ட் இந்த ரேட்டிங் வாங்குது அப்படின்னா அது வஉ சிதம்பரம் போர்ட். அது எங்கே இருக்குது அப்படின்னா தூத்துக்குடியில் தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் டிஎன் அசம்பிளி. ஸோ தமிழ்நாடு அசம்பிளி வந்து கம்ப்ளீட்டாக டிஜிட்டலைஸ் ஆக்கப்படுது. ஸோ இதோட பேர் என்ன அப்படின்னா விதான் டிஜிட்டலைசேஷன் இனிஷியேட்டிவ். ஸோ இதுபடி நம்மளோட அசம்பிளியை வந்து கம்ப்ளீட்டாக இந்த வருஷத்தோட முடிவுக்குள்ளே பேப்பர்லெஸ்ஸாக வந்து மாற்ற போகிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு ட்ரைபல் ஃபுட் ஹெரிட்டேஜ் வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஆக்க போகிறாங்க. ஸோ ஒரு புது ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வர்றாங்க. எதுக்கு அப்படின்னா மில்லட் பேஸ்டு டயட்ஸ் ஆஃப் ட்ரைபல் கம்யூனிட்டியை வந்து வெஸ்டர்ன் காட் ரீஜியனில் இருக்குது. ஸோ அதை வந்து இன்னும் வந்து மெயின் ஸ்ட்ரீமுக்கு கொண்டு வரணுன்றதுக்காண்டி ஆந்திரா அண்ட் தமிழ்நாடு பார்டர்ஸில் இருக்கிறத வந்து இன்னும் மெயின் ஸ்ட்ரீமில் கொண்டு வரதுக்கு புது ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து மூடிஸ் லோயர். ஸோ மூடிஸ் இவங்க வந்து இந்தியாவோட ஜிடிபி இவ்வளோ வந்திருக்கும் அப்படின்றத வந்து கேலண்டர் இயர் 2026 வந்து 6.8 வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை குறைச்சிட்டு 6ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதென்னப்பா இந்த மாதிரி ரேட்டிங் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா மூட்ஸ், அப்புறம் வேர்ல்டு பேங்க், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு, ஸோ அப்புறம் S&P, இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ஒவ்வொரு கண்ட்ரியோட ஜிடிபி ஃபோர்காஸ்ட் கொடுப்பாங்க. இந்த கண்ட்ரி இந்த இயரில் இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணும், இவங்களோட வருமானம் இவ்வளோவா இருக்கும் அப்படின்றத பேஸ் பண்ணியும் இந்த ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது எதுக்கு ஃபோர்காஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒவ்வொரு கண்ட்ரிஸோட திங்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி வேர்ல்ட் பேங்க் கிட்டேயோ இல்லை வேறு ஏதோ கண்ட்ரி கிட்டேயோ லோன் வாங்க போகிறாங்க அப்படின்னா எங்களோட கிரெடிட் பேஸ் பாருங்கள் 7 இருக்குது, எங்களோட ஜிடிபி ஃபோர்காஸ்ட் பாருங்கள் 8 இருக்குது, 6 இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் எங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா எங்களால் கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ண முடியும்னு இதை வச்சு வந்து லோன்ஸ் வந்து செக்யூர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இந்த ரேட்டிங்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ். இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாய், தேங்க்யூ.